ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஓய்வு பெற்ற ராணுவ உயர் அதிகாரி திரு மதன்குமார் அவர்களிடம் பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார், இப்ப நீங்க அந்த 5 பேரு பத்தின விளக்கம் மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல முடியுமா? இப்ப பிடிப்பட்ட 5 பேர், உள்ள போன 2 பேர் யாராரு, வெளியில பிடிப்பட்ட அந்த போராட்டத்துல ஈடுபட்ட 2 பேர் யாரு, அடுத்து ஒருத்தர் இன்னொருத்தர் பிடிப்பட்டது, இந்த விளக்கம் மட்டும். உள்ள அதாவது நீங்க இந்த இதை எடுத்தீங்கன்னா அவங்க பேர்களை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம். உள்ள போனது 2 பேரு மேடம். மனோஜ் ரஞ்சன், இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர், மைசூரை சேர்ந்தவர். இவர் மூலியமா தான் பாஸ் வந்திருக்கு. கூட அந்த எகிரி குச்சி உள்ள போனது சாகர் சர்மா. சோ சாகர் சர்மா தான் உள்ள போனது. சாகர் சர்மா லக்னோ சேர்ந்தது. இதன் பிறகு மனோரஞ்சன் கேலரி தாண்டல, ஆனா கேலரியில இருந்து அந்த கேஸ ஓபன் பண்ணாப்ல, ஸ்மோக்க. சோ இவர் மைசூரை சேர்ந்தவர். வெளியில இருந்தது நீலம் தேவி அப்படின்ற ஒருத்தாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்ல ஹரியானாவை சேர்ந்தவங்க. அந்த கூட இருந்த இன்னொரு இளைஞர் அமோல் ஷிண்டே, இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். 5வது இவங்க எல்லாருக்கும் வீடு கொடுத்தது லலித் ஜா என்ற நபர். அப்புறம் இவங்களை கூட்டிட்டு வந்தது விக்கி சர்மா அப்படின்ற நபர். அவங்க 6 பேர் தான் அந்த டோட்டலா இருக்கிறவங்க. சோ சாகர் சர்மா, மனோஜ் ரஞ்சன் 2 பேரும் உள்ள இருக்கிறாங்க. வெளியில இருந்த அந்த பெண்மணி நீலம் மற்றும் அமோல் ஷிண்டே, இவங்க 2 பேரும் வெளியில இருக்காங்க. இவங்களுக்கு வீடு கொடுத்தது விக்கி சர்மா, கூட இது பண்ணது லலித் ஜா. இதுதான் இந்த 6 பேரோட கேங். இவங்க எல்லாருமே ஒருத்தர் ஆளுங்களை அறிமுகமா கேட்டாங்கன்னு தெரியுது. இதுல ஒரு பெண் மட்டும்தான் அதுல ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது பிரத்யேக காரணங்கள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு பெண் அப்படின்ற போது சென்சேஷன் இன்னும் ஜாஸ்தியாகும். ஒரு பெண் அப்படின்ற போது இன்னும் சென்சேஷன் ஜாஸ்தியாகக்கூடிய இது இருக்குது. சோ உலக அரங்கில இப்ப இந்த நான் நியூஸ் பாக்குறவங்க அவங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும் நம்மளோட நாட்டை பத்தி. அது மேபி ராங்கா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் ஒரு பெண்ணை வச்சிருக்காங்க. இப்ப இந்தியாவுக்கு என்னென்ன அச்சுறுத்தல்கள் இருக்கு சார் இப்ப இருக்க நிலைமையில பார்த்தா? ஏன்னா அங்கெல்லாம் போர் சூழல் ஒண்ணு இருக்கு. இஸ்ரேல்ல நடக்குது, இஸ்ரேல் ஹமாஸ் நடக்குது. இந்த பக்கம் அடுத்தடுத்த கட்ட உலக நாடுகள்ல நம்ம பார்த்தோம், ஜியோ பாலிடிக்ஸ்ல எல்லாமே ஒரு பனிப்போர் போயிட்டு தான் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அச்சுறுத்தல் இப்ப நமக்கு இருக்கு? நம்மளுடைய மேஜர் அச்சுறுத்தல் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீனா மேம். 2வது மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாகிஸ்தான். சீனா போக்கஸ்டா நம்ம நிறைய இடத்துல அவங்க டெக்னாலஜிக்கலி அவங்க சுப்பீரியரா இருக்காங்க. அவங்களுடைய இதுமே இருக்கு. இது தவிர இந்திய அரசியல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய பல உளவுத்துறைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் பல இடத்துல செயல்பட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்காவோட அரசியல்ல அமெரிக்காவோட தேர்தல்ல ரஷ்யாவுடைய இது இருந்துச்சுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கவங்களே சொன்னாங்க, FBI சொன்னாங்க ரஷ்யன் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இப்ப தேர்தல் சமயத்துல நாட்டோட தேர்தல் முடிவை எப்படி இருக்கும் அது சம்பந்தமா பல உளவுத்துறைகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிசிக்கல் த்ரெட் நமக்கு இப்ப தீவிரவாதம் போன்ற த்ரெட் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப அது கம்மியா மாடரேட்டா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் அரசியல் தலைவர்கள் அப்படின்றவங்க இப்ப இந்த எலெக்ஷன் க்ளோஸ் ஆன டைம்ல அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க அரசியல் தலைவர்களுக்கு உண்டான அச்சுறுத்தல் நிச்சயமா இருக்கு. இதே மாதிரிதான் ஒரு நிகழ்வுல நம்ம ராஜீவ்காந்தி அவர்களை பழி கொடுக்க வேண்டியதா போச்சு. சோ அந்த மாதிரியான நிலைமை நிச்சயமா வராம இருக்கணும். அரசியல் தலைவர்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமா இருக்கு. வேற சில விஷயங்களை நாட்டுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு கலவரம் போன்ற விஷயங்களை தூண்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது 2 தான் நான் மேஜரா பாக்குறேன். மிச்சபடி உங்களுக்கு தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு பெரிய லெவல் த்ரெட்டா நம்ம பார்க்க வேண்டாம். இப்ப மோடி அவர்களுக்கு, பிரதமருக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கான இது இருக்குதா சார்? அவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குதா? நிச்சயமா இருக்கு மேடம், நிச்சயமா இருக்கு. அதை பத்தி உளவுத்துறையில இருக்கவங்க ஓப்பனா பேச மாட்டாங்க. பட் இன்னைக்கு உலக அரங்குல சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு ஒரு வலிமையான ஒரு லீடர்ஷிப் இருக்கு அப்படின்றத எல்லா நாடுகளும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அங்க நீங்க சில கேம்ஸ் ஆடலாம், வேற நாட்டு சக்திகள்லாம் சில விஷயங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு யூபிஏ இருக்கும் பொழுது அந்த NPT மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்த அந்த வரலாற்று திருப்பு முனை வாய்ந்த அந்த இதை கொண்டு வரும் பொழுது கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு ஆதரவு பின்வாங்கினாங்க. அதன் பிறகு மம்தா பானர்ஜி அவர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் உங்களால எக்ஸ்டர்னலா வெளியிட்டு இருக்கக்கூடியவங்க பண்ண முடியும். பட் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா அங்க உங்களுக்கு இந்த இதெல்லாம் பழிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ நிச்சயமா அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு என்பதுதான் என்னுடைய ஒரு பாதுகாப்பு துறையில பார்க்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு ஒரு த்ரெட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியும். சரி, இப்போ உச்ச நீதிமன்றத்துல காஷ்மீரோட அந்த சிறப்பு அந்தஸ்து 370 நீக்கம் செல்லும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்தது. இப்ப இந்த தீர்ப்பு வந்ததுக்கும் அதற்கு பிறகு நடந்த இந்த அட்டாக்குக்கும், பார்லிமெண்ட்ல நடந்த இந்த அட்டாக்குக்கும் நம்ம ஏதாவது தொடர்பு படுத்த முடியுமா?
இதுக்கு இருக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இத வந்து நம்ம பார்லிமெண்ட் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் 13 டிசம்பர் அதுதான் ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்குது, ஒரு கொஸ்டின் மார்க்கை உருவாக்குது. 370 உடைய ரியாக்ஷன், இது மாதிரியான ரியாக்ஷன் எப்ப வந்திருக்கணும்னா 2019 வந்திருக்கணும். இப்ப அந்த மக்கள் எல்லாம் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் வந்து இதுதான் அப்படின்றது ஃபியூச்சர்ன்றத ஒத்துக்கிட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. ஈவன் இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளான என்சிபி, பிடிபி போன்றவங்க எல்லாம் இது ஒரு டிசப்பாயின்மெண்ட், இதை நாங்க அடுத்தது கடத்துக்கு நாங்க போவோம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பட்டும் படாம ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. கடுமையான எதிர்ப்பு அப்படிலாம் வந்து பெரிய லெவலுக்கு இல்ல. அவங்களுக்கு எப்படியாவது அந்த ஸ்டேட் விட்டு திரும்ப கிடைக்கணும், எலெக்ஷன் நடக்கணும்ன்றதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ டைமிங் ஆஃப் த இன்சிடென்ட் வந்து எனக்கு இந்த பார்லிமெண்ட் சம்பந்தப்பட்ட தாக்குதல் அந்த நாளை தேர்ந்தெடுக்கிறது காலிஸ்தான் தீவிரவாதியான பன்னு சொன்னதை நம்ம வேணா கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு லிங்க் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த அந்த பர்டிகுலர் கலரை ஏன் யூஸ் பண்றாங்கன்ற கேள்விகள். எத்தனையோ வர்ணங்கள் இருக்கு, அந்த மஞ்சள் கலர் வர்ணத்தை ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது. எதிர்ப்பு அப்படின்னாலே நம்ம கருப்பு தான் யோசிப்போம், கருப்பு கொடி காட்டுறது இந்த மாதிரியான இதுதான் இருக்கு. கருப்பு இன்னொரு எஃபெக்டிவா இருந்திருக்கும். பட் மஞ்சள் அப்படின்றது போது அந்த இடத்துல ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கான இது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ சமீபத்துல கூட இந்தியா கனடா அந்த பிரச்சனை நடந்தது இல்லையா? அதுலயும் அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் முன்ன வச்சுதான் அந்த பிரச்சனையே வந்தது. இப்ப அதோட நீட்சியா இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுதா? காலிஸ்தானிகளோட பிரச்சனை என்னன்னா எண்ணிக்கையில அவங்க ரொம்ப குறைவு. அவங்களுக்கு வந்து நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க வந்து ஒரு 500 பேர்ல இருந்து 1000 பேர் தான் அதாவது அந்த பெரிய லெவல்ல இருக்கிறவங்க, ரொம்ப இதுவா பண்ணக்கூடியவங்க, இன்ஃபுளுன்ஷியலா பண்ணக்கூடியவங்க ஒரு 100-200 பேர் தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப அதிகமா ஒலிக்கிறதுக்கான அந்த டெக்னிக் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னென்னலாம் பண்ணா இந்த பிரச்சனையை வந்து லைன் லைட்ல வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2018 வரைக்கும் காலிஸ்தான்ற வார்த்தையை நம்ம பெரிய லெவல்ல கேட்டிருக்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப டார்மெண்டா இருந்துச்சு. இப்ப சடனா அம்ரித்பால் சிங் அப்படின்ற அந்த கேரக்டர் உள்ள வரும்போதுதான் இது திரும்ப வீரியம் எடுத்து ஃபார்ம் ப்ரொடெஸ்டுக்கு அப்புறம் வச்சுக்க அவங்க டக்குனு ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது ஃபார்ம் ப்ரொடெஸ்ட்ல. அதை அப்படியே வேற இதுல இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ நிச்சயமா இது வந்து அவங்க லைன் லைட்ல வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான இதுல அவங்க பாக்குறாங்க. பட் அவங்களுக்கு அந்த காலத்துல 80-90கள்ல இருந்த பிசிக்கல் ஆதரவு, அவங்க பேச்சை கேட்டு ஒரு தீவிரவாதியா மாறக்கூடிய நிலைமையில பஞ்சாப் மக்கள் இன்னைக்கு யாருமே கிடையாது. சோ அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க கேங்ஸ்டர்ஸ் வச்சுதான் பண்ணிடுவோம். நிறைய கேங்ஸ்டர்ஸ் மேல ரெய்டு போய் அவங்க அரஸ்ட் ஆனாலும் நம்ம பார்த்தோம், பிஷ்ணு கேங் எல்லாம் பார்த்தோம். அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இப்ப இல்லாததுனால சத்தம் மட்டும் அதிகமா கிரியேட் பண்ணணும்ன்றதுக்கான வேலைகளை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, பார்க்கலாம் சார். எப்படி இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலையும் நம்ம தாண்டி இந்தியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். அதுக்கான சில குறைபாடுகள் இருக்கிறத சரி செய்ய வேண்டியதும் இந்த காலத்துடைய கட்டாயம் அப்படிங்கறதை நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றி மேம், தேங்க்யூ.